ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமா ரொம்ப வருஷமா பயன்படாத ஒரு பாழடைஞ்ச கிணறு இருந்திருக்கு. இரவு டைம்ல அந்த கிணத்து பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. முக்கியமா சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த கிணத்தை எட்டி கூட பார்க்க மாட்டாங்களாம். அதே ஊர்ல கார்த்தி அப்படிங்கிற ஒரு பையன் தினமும் வேலை முடிஞ்சு நைட் லேட்டா தான் வீட்டுக்கு வருவானா. ஒரு நாள் நைட் வரப்போ அவனுக்கு ரொம்பவே தாகமா எடுத்திருந்திருக்கு. வேற வழி இல்லாம அந்த பாழடைஞ்ச கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு குடிச்சிருந்திருக்கான். தண்ணி குடிக்கும் போது அந்த கிணத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு கொடூரமா சிரிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டிருந்திருக்கு. பயந்து போன கார்த்தி அவசர அவசரமா வீட்டுக்கு ஓடி வந்து படுத்து தூங்கிட்டான். காலையில எழுந்து பார்க்கும்போது அவன் வீட்டுல ஒரு அழகான பொண்ணு அவனுக்கு சமைச்சு இருந்திருக்கு. அந்த பொண்ணு பார்க்க அப்படியே மனிதர் மாதிரியே இருந்தாலும் அந்த உடம்புக்கு நிழல் கிடையாது. நாட்கள் போக போக கார்த்தியோட உடம்பு ரொம்ப மோசமா மெலிய ஆரம்பிச்சிருந்திருக்கு. கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு ஊர் மக்கள் எல்லாம் சந்தேகப்பட்டு ஒரு சாமியாரை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. சாமியார் அந்த பொண்ணு மேல குங்குமத்தை போட்ட உடனே அந்த பெண்ணோட முகம் கொடூரமா மாறி, இவன் என் கணத்து தண்ணிய குடிச்சிட்டான், இவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு பயங்கரமான குரல்ல கத்திக்கிட்டே கார்த்தியை அந்த கிணத்துக்குள்ள தர தரன்னு எடுத்துட்டு போய் மறைச்சு வச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணத்துக்குள்ள இருந்து ராத்திரி நேரத்துல அழுகு சத்தம் தான் கேட்டுட்டே இருக்கான்.